இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி தேவைக்காக, உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன. விவசாய துறையை வளர்ச்சியடை செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றது. அல்லது பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது யானையின் உள்வருகையானது. இந்த யானை வருகின்ற பொழுது, யானை கிராமத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அதிகளவான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள். உதாரணமாக விவசாய துறையிலே 33.4 வீதமாக காணப்பட்டிருந்தது. ஆனால் விவசாய துறையில் இந்த வீதம் என்பது அதிகரித்திருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள். இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி தேவைக்காக, உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன. விவசாய துறையை வளர்ச்சியடை செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றது. அதேபோல் கடல் வளங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டை சுற்றி அதிகளவான கடல் வளங்கள் இருக்கின்றன. அல்லது பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது யானையின் உள்வருகையானது. இந்த யானை வருகின்ற பொழுது, யானை கிராமத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அதிகளவான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள், விவசாயத்தை இழக்கின்றார்கள், அவர்களது வாழ்வாதாரத்தை இழக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையானது அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவாக காணப்படுகின்றது. யானை வேலி அமைப்பதிலே தாமதம், அதே போல் அதனை பராமரிப்பதற்கான வைல்ட் லைஃப் ஆபீசர்ஸ் மிக குறைவாக இருக்கின்றார்கள். 4 பேர் தான் அம்பாறை மாவட்டத்திலே பெரிய ரேஞ்சிலே இருக்கின்றார்கள். இப்படி 4 பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா? ஆகவே அதற்கான ஆளணிகளை கூடுதலாக நீங்கள் வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களை, அந்த பொருளாதாரத்தை, அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தனித்தனியே கிராமங்கள் இருக்கின்றன. கண்ணையபுரம், அதே போல் பனங்காடு, புளியம்பத்தை மற்றும் ஏனைய கிராமங்கள் இருக்கின்ற கோமானி, ஊரணி, பொத்திவில் பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு தனியே யானை வேலிகளை அமைத்துக் கொடுங்கள். அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி சில இந்த நாடு கடுமையான வங்குரோத்து நிலைக்கு அடைகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.